தொலைக்காட்சி நண்பர்கள் நடத்தும் இந்த 37ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி முதல் போட்டிக்கு சோரியம்பட்டி விசஸ் வைரவள்ளி இரு அணி வீரர்களையும் வருக என வரவேற்கப்படுகிறது. ஒரு இடைவெளியும் இல்லாமல் விழாக்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுக்க இரு அணி வீரர்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டாஸ் யார் யாருக்குன்னா சோரியம்பட்டி வெர்சஸ் வைரவள்ளி. சோரியம்பட்டி விசஸ் வைரவள்ளி முதல் போட்டி 5 ஓவர் மேட்ச். தருமபுரி மாவட்டம் நவலையில் நடக்குது மேட்ச். தருமபுரி மாவட்டம் டாஸ் இன் வைரவள்ளி. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் தருமபுரி மாவட்டம் நவலையில் நடக்குது இந்த மேட்ச். 50,000 டோர்னமெண்ட்டு. ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமு. ஸோ வைரவள்ளி வெர்சஸ் சோரியம்பட்டி அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இது. இந்த மேட்ச் வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. டாஸ் வின் பண்ண வைரவள்ளி பேட்டிங் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைரவள்ளி இங்கே பேட்டிங்கில் இருக்க போகிறாங்க, சோரியம்பட்டி பவுலிங்கில் இருக்க போகிறாங்க. 5 ஓவர் மேட்ச். பவர் பிளே எதுவும் கிடையாது, ஃபீல்டிங் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. வைரவள்ளி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் இளையவேலன், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் வினோத். முதல் பந்து பவர் பிளே எதுவும் கிடையாது. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி சோரியம்பட்டி டீமுக்காக 5 குட் ஷாட் கரெக்டாக கொடுத்தாரு குறுக்க மிட் விக்கெட்டில். ஸோ 6-4. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோடைய முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இளையவேலன் மிட் விக்கெட் ரீஜியனில். நோ பாலும் கொடுத்துருக்காங்க, ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் நினைக்கிறேன். ஷாட் அகெயின் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃப்ரீ பால், பிடிச்சாலும் விக்கெட் இல்லை. ஸோ 6 கொடுத்துருக்காங்க லைன்ல இருந்து எல்லாரும். பேக் டு பேக் சிக்ஸஸோட முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டு இருக்காரு இங்கே இளையவேலன். அகெயின் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹியூஜ் ஹேட்ரிக் சிக்ஸை பதிவு பண்றாரு இங்க இளையவேலன். இந்த டோர்னமெண்ட்ல முதல் மேட்ச்ல அதுவும் முதல் ஓவர்லயே ஹேட்ரிக் சிக்ஸை பதிவு பண்றது உள்ளூர் கிரிக்கெட் வரலாற்றிலே இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 23. விக்கெட் லூஸ் பண்ணல வைரவள்ளி டீம். முதல் ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காரு இளையவேலன். பூவேராஜன் நீ போலர். ஷார்ட் பால் கேப்ல போயிருக்கு. ஸோ இந்த முறை வினோத் பேட்ல இருந்து பவுண்டரி. முதல் 7 பந்துல 4 பவுண்டரியை பதிவு பண்றாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் சேர்ந்து. ரொம்ப ஷார்ட் பால் ஆஃப் சைடுல. இந்த முறை ரொம்ப ஷார்ட் பால் அகைன். அந்த டேக்கன் கையில போய் உட்கார்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க வைரவள்ளி. Six number 4 from Ilaya batla irundhu உள்ளவா தம்பி ஃபீல்டிங் உள்ளவாங்க. டேய் அருமையான ஒரு பந்து வீச்சு. ஷார்ட் பால், ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவர்ல. குட் ஷாட் அகைன் குறுக்க கொடுத்தாரு கரெக்டா. 5வது 6 பதிவு பண்றாரு இளையவேலன். குட் ஷாட். 2 ஓவர்லயே ஸ்கோர் எக்ஸ்பென்சிவ் எடுத்து போயிட்டாங்க. கண்டிப்பாகவே தனது அணிக்கு 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 44. ஒரு விக்கெட் இழந்து 22 ரன் ரேட்ல எடுத்து போயிட்டு இருக்காங்க வைரவள்ளி டீம். கரெக்டா ஸ்டம்பில் போட்டு திருப்பினார் பால் வெளியே. எதுலையுமே படாம வந்துச்சு. அகைன் ஸ்லாட்ல ஃபுல் பேஸ்ல கண்டிப்பாகவே 6 number 6 from இளையவேலன் பேட்ல இருந்து 5 சிக்ஸர்களை அடித்துள்ளார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 6 சிக்ஸர்களா மொத்தம். அவுட் சைட் ஏஜ் முடிஞ்ச வரைக்கும் பாலை ஒயிட் லைன்ல பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரு தப்பான பால் அது பனிஷ் பண்ணிட்டார் கரெக்டானு சொல்லலாம் இல்லையா. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 55. ஒரு விக்கெட் இழந்து வைரவள்ளி. அகைன் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹியூஜ் மீண்டும் பால் இப்ப நல்லா சீசன் ஆயிருச்சு. பட்டா பறக்குது பந்து. 7வது 6 பதிவு பண்றாரு. இன்னும் ஒரு 6 அடிச்சா 15 நினைக்கிறேன். சத்யமூர்த்தி போலர்.
பவுண்டரி. ஸோ இதோட மட்டு வீச்சாளர் அரை சதம் கடக்கிறார் இங்கே இளையவேலன். கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 51 ரன். முதல் போட்டியிலே எல்லாம் 6-4 மாற்றி அப்புறம் பேட்டா பண்ணுங்க. அப்புறம் தனது தனிப்பட்ட அணியின் எண்ணிக்கையும் அவர்களுடைய எண்ணிக்கை 51. மீண்டும் கண்டிப்பாகவே மீண்டும் வருவாரு. எப்படி போட்டாலும் அடிச்சிட்டு இருக்காருங்க. சொல்றாரு 8வது 6 நினைக்கிறேன். 8-6 ஒரு 4 ஒரு பேட்ல இருந்து இப்போ வரைக்கும். நாலு ஓவர் முடியல. ஸ்கோர் 72. ஒரு விக்கெட் இழந்து வைரவள்ளி. ஸோ முதல் விக்கெட்டுக்கு அப்புறமே நல்ல பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். ஸ்கோரும் அன்ஸ்டபபிளாக போயிட்டு இருக்கு. நிறையா 6 நிறையா 4 பார்த்துட்டு இருக்கோம். ஆனந்த் அவருக்கான 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். லோட்டாஸா சப்போர்ட் பண்ணி போய் கண்டிப்பாகவே சின்ன மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக இங்கே ஒரு 2 அகெயின் அவுட் சைட் ஏஜ் மிஸ்ஃபீல்டு. ஸோ கால் கண்டில் போயிடுச்சு. பவுண்ட்ரி இங்கே லக்கி பவுண்ட்ரி. டாப் ஏஜ்னால டேக்கன். நல்ல கேட்ச். 2வது யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிராஸ் போயிட்டார். கொஞ்சம் அட்வான்ஸ் டைமிங் நினைக்கிறேன். நல்ல ஸ்டார்ட்டில் இருந்துச்சு. ஸோ 2 ஓவர் போட்ட பவுலராக இருந்தாலும் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பியூராக கை சுற்றி நல்ல வேகமும் இருக்குது. பெரிய லெவலில் ரன்னும் கன்சிடர் பண்ணல. அவர் ஓவர் மட்டும் தான் எக்கனாமிக்கில் போச்சு. ஸோ மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 83 அடிக்காங்க. 84 ரன் டார்கெட் ஃபார் சூரியம்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங்கில் ஆபி, நான் சைக்கிங்கில் சிலம்பு. அஜித் இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபுல் டாஸ் சைடு த ஃபீல்டர். சிங்கிள் ஒன்லி. சிலம்பு ஆன் ஸ்ட்ரைக். நல்ல லைன் நல்ல லென்த். ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவரில். குட் ஷாட். கேப்ல தெரிச்சிருக்கு. கபடி பிச்சே இல்ல. ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல. இருக்கும் அடிச்சா அவர் தான் அடிக்கணும். ஓரளவுக்கு பேசிருந்துச்சு. ஷார்ட் பால். ஷார்ட். ஸ்லாட்ல இருந்த பந்து கரெக்டா அடிச்சாரு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. நேரா இருக்கு அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி லைனுக்கு உள்ளதான் இருக்கு. அந்த வீடு தான் பவுண்டரி லைன் அப்படி சொல்லியிருக்காங்க. நேரா போய் விழுந்தாலும் 6 தான், கீழே உருண்டு போய் பட்டாலும் 4 தான் அந்த மாதிரி. ஸோ இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரே பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து முதல் ஓவர் நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் ரன் கன்சீட் பண்ணல. பிரபா இங்கே நீ போலர். ரவுண்ட் ஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு ஷார்ட் பால் பாடி லைன்ல ஷார்ட் பால். தப்பேஜ் நல்ல டேக்கன். ஸோ முதல் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க இங்கே சூரியம்பட்டி. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பெரிய ஷாட் தான் போய் ஆகணும். ஒரு வழி இல்லை. நல்ல ஷாட். முதல் 6 பதிவு பண்ணுறாங்க இந்த இன்னிங்ஸில். பாடி வெயிட்டை கீழே போட்டு பேக் ஃபுட்ல அடிச்சாரு. நல்ல ஷாட். Again back footல back to back sixes. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க சூரியம்பட்டி. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. 10 ரன் ரேட் கொண்டு வராங்க கிட்டத்தட்ட. அஜித் வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர். அவருக்கான 2வது ஓவர். ஃபுல் பேஸ்ல ஃபுல் டாஸ் வானத்துக்கே போயிருக்கு. நோ பால் வேற கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ கடைசி ஒரு பால்ல 13 ரன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். போன ஓவர் கடைசி பாலும் 6, இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலும் 6, இந்த பால் நோ பால் வேற. ஸோ ஆக்சிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் மேட்சை க்ளோஸா எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. சான்ஸ் ஃபார் அதுவும் 6. 3வது 6 பதிவு பண்றாரு இங்க. கடந்த 3 பால் 3 6ன்னு சொல்லலாம். அவர் ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு. போன ஓவர்ல 2 6, இந்த ஓவர்ல ஒரு 6. இந்த ஓவர்ல பார்த்தா 3 பால் 2 6 பதிவு பண்ணிட்டாங்க 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து. டாஸ் பால் ஏதோ சொல்லிட்டே அடிச்சாரு. 4 நம்பர் 6 இங்க அபிபிரியன் பேட்ல இருந்து ஃபுல் பேஸ் ஒரு ஃபுல் டாஸ் பிரஷர் அந்த பவுலர். 4 பால்ல 3 6 பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஓவர்ல. அவர் வந்து இந்த பாருன்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து போது பாருன்னு சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி சொல்லி அடிக்கிறத. ஃபுல் டாஸ் பாலா போட்டார், தப்பு பண்ணிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பால் நோ பாலாவும் போட்டிருந்தாரு. அதனால வந்து இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவரில். ஐயோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் பால். அடிக்க வேண்டிய பந்து
அப்டமனில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேயர்ஸ் கேர்ஃபுல்லாக ஆடுங்க, அப்டமல் கார்டு யூஸ் பண்ணி ஆடுங்க. அஜித் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரனில் போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறி இருக்கு. 20 ரனுக்கு மேலே வந்திருக்கு. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 43. ஒரு விக்கெட் இருந்து எஞ்சி உள்ள 2 ஓவருக்கு 44 ஆடணும், 41 ஆடணும். 84 ரன் அடிச்சுமே ப்ரெஷரில் இருக்குது மேட்ச்சு. ஏன்னா நல்லா செட்டாக இருக்காரு இங்கே அபி. பிரகாஷ் இங்கே நீ போல 2 ஓவருக்கு 41 ஆடணும். வெல் பால் பெரிய லெவலில் பேஸ் ஜென்ரேட் பண்ணாலும் கரெக்டாக வந்து பாக்ஸ்குள்ளே போட்டார். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிடில் பேட்டில் 6. ஸோ மொத்தமாக 2 ஓவருக்கு ஒரு 6 பால் அடிக்கணும் வெளியில். ஸோ மொதல் பால் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சூஸ் பண்ணி. ஸோ இன்னொரு 5 பால் அடிக்கணும், 10 பால் இருக்குது. அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கவர் சீஜரில் பவுண்டரி போல 2 ஓடி எடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 மோர். ரொம்ப ஷார்ட்டா ஆஃப்லைன்ல வாசி போட்டாரு. டாட் பால், 2வது டாட் பால் அந்த ஓவரில் பேக் ஃபுட்டில் போயிட்டாரு. நேராகவே பிடிச்சிருக்கலாம், ரொம்ப லோவாக தான் வந்துச்சு. எல்லா பக்கமும் போகுது பால், எங்கே அடித்தாலும் போகுது. ஓரளவுக்கு பெரிய பவுண்டரி தான் வச்சுருக்காங்க, 60 மீட்டருக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஐயோ ஸ்டார்ட்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பேக் டு பேக் டாட் பால். ஸோ எண்ட் ஓவர். ஒரு தப்பான பாலை கரெக்டாக அடிச்சாங்க, மற்ற எல்லா பாலையும் கரெக்டாக போட்டாருன்னு சொல்லலாம் பிரகாஷ். 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 52. ஒரு விக்கெட்ல இருந்து 4 ஓவர் முடிவடையில் 30 அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. 52. போன ஓவரில் ஒரு 3 6 வந்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் மேட்ச்சு. ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. சாத்தி டாட் பால் லெஃப்ட் ஹேண்டர் ரவுண்ட் ஸ்டம்ஸ்ல இருந்து பேஸ் வரல, திருப்பி போடுறாரு. டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். அழகாக தூக்கியடிக்கப்பட்ட பந்து விக்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வெற்றி உறுதி செய்யப்பட்டாச்சுன்னு சொல்லலாம். சிறந்த முறையில் தூக்கியடிக்கப்பட்ட பந்து. 1 more wicket. பவுலர் அண்ட் ஹேட்ரிக். ரன் அவுட், டீம் ஹேட்ரிக். லாஸ்ட் ஒன் ஆஃப் த மேட்ச். மேட்ச் வான் பை வைரவல்லி. இடையில முதல் அணியா முதல் மேட்ச் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வெல் பிளேட் போத் பேட்ஸ்மேன்ஸ் அபி அண்ட் இளையா.